சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் உதவி செய்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க செய்கிற ஜெபம், நீங்க செய்கிற உதவி மற்றவங்களிடத்திலிருந்தும் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த மாசத்துல என்ன பேசலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப அழகா திரும்பவும் ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரத்துக்கு கொடுத்துட்டு போனார். என்னடா அது, இந்த ஆதியாகமத்தை விட்டா வேற எதுவுமே இல்லையா? நான் திரும்பவும் சொல்லுவேன், வேதத்தில் ஆதியாகமம் ஒரு புத்தகத்தையே என்னால் திரும்ப திரும்ப பிரசங்கிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு சொல்ல வர்ற காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம். ஏன்னா குடும்பத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறதற்கு காரணம் சபைகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் ஒரு கம்யூனிகேட் கேப்புகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, கீழ்ப்படிதல் இல்லை, அதிகமாய் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயம், ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைகிட்ட நல்லா டிஃபன் பாக்ஸை மூடிட்டு போ அப்படின்னு சொன்னால் சரி, எனக்கு என்ன மூட தெரியாதா? பதில் வருதா வரலையா? நான் டெய்லி மூடிட்டு போகாமையா போகிறேன் அப்படிம்பாங்க. அம்மா பாக்ஸை கொஞ்சம் நல்லா மூடிக்க மக்களே, குழம்பு கொட்டிடும் அப்படின்னா அப்படின்வாங்க. அப்படி ஏன்னா நான் பார்க்குறேன். ஏன்னா 1-2 பொம்பளை பிள்ளைங்க இல்லை தான். பஸ் ஸ்டாப்புக்கு போகிற, கொஞ்சம் பார்த்து கவனமாக நில்லுமா, ஏதாவது வண்டி இடிச்சிடும், நான் கண்ணை புடதிலே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும் என் பிள்ளைங்க. எனக்கு எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, பார்த்து போங்கம்மா அப்படிமா. நான் வேற ஒன்றும் பேச முடியாது. சரி, போகட்டும். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படிதல் குறைவாக இன்றைக்கு வளர்கிற பிள்ளைகள் அதிகமாகி போயிட்டோம். காரணம் என்னென்னா, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பெற்றோர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பைபிளில் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் இருக்கிறனால என்ன ஆசீர்வாதம், நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி. இப்போ ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பேச போகிறோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். என்ன வார்த்தைனா, கீழ்ப்படிதல் இருந்தபடியினாலே நீ ஜாதிகளுக்குள்ள பெருகுவ, உன் சந்ததி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னா உண்மையாகவே ஒரு நல்ல மனிதர், நல்ல கீழ்ப்படிதல் உள்ள மனிதர் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு அதிகாரமே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பின்பு ஆபிரகாம் பின்னும் கர்த்தர் வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனை சோதித்ததுன்னு சொல்லி மகனுடைய காரியங்கள் வரும். ரொம்ப அழகான காரியம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கீழ்ப்படிதலை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை நான் எடுக்க வேணாம், டக்குன்னு ஓரலாக சொல்லிட்டு போகிறேன். 12வது அதிகாரத்தில் அழைத்துட்டு சொல்வார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, பெருகுவ, வளருவ, எல்லாம் சொல்வார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில் கண்டிப்பை விட ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா பாதி வழியிலே தேராக என்ன செஞ்சிருவார், செத்து போயிடுவார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன் தேசத்துக்கு திரும்பி போகாமல், தன்னுடைய சுயபலத்தை யோசிக்காமல், தன்னை குறித்ததான வேற காரியங்களை சிந்திக்காமல், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார் என்று நம்பி அவர் சொன்னதன்படி குழந்தையை பெற்று, அவர் சொன்னதன்படி
ஈசாக்கை பலி கொடுக்க போய் துணிந்த பிறகுதான் இந்த வார்த்தை வருது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், அல்லேலூயா, உன்னுடைய ஜாதிகளுக்குள்ள சந்ததிகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று என் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன். மனுஷன் சொல்லிட்டாலே நம்ம சொல்லுவான், அவர் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு பிரதர், அவர் எனக்கு இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு பிரதர், அவருக்கு அதுக்கு செல்வாக்கு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவான். அப்படித்தானையா? ஆனா அந்த மனிதன் மாறுவான். ஆனா என் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் மாறவே மாட்டார். முற்பிதாக்கள்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு என்ன வயாமீடியா, என்ன அடிப்படைனா, ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தை உண்டோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. இப்போ அப்பா கீழ்ப்படிஞ்சதை பார்த்துட்டீங்க. அடுத்து 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அதே ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது கீழ்ப்படிதல். சபைக்குள்ள கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு, வேலை பார்க்குற இடத்துல கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு, குடும்பத்துக்குள்ள நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன டிஃபன் பாக்ஸ் விஷயம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அதே ட்ரெஸ்ஸோட படுக்காதமா அப்படின்னா அதே தான் படுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே போட்டு படுப்பா தம்பி, வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு கோவம், அதுக்கு கீழ்ப்படியாமை, சண்டை போடுறது. சரி வாசிங்க 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? ஈசாக்குக்கு. நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே, நான் உனக்கு சொன்ன தேசத்திலே குடியிரு, அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சொன்ன வார்த்தை உறுதிப்பட்டது. 12வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காக விளையச் செய்தார். இன்னைக்கு நமக்கு வல்ல ஆசீர்வாதம். காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்ற இடத்துல நிக்கிறது இல்ல. கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஏன் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, எதையுமே யோசிக்கிறது இல்லை. நான் சில ஜவுளி கடைகளுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப மனவேதனைப்படுவேன். 3 வயசு 2 வயசு பிள்ளைங்கள்ட்ட கூட சரி மொபைலில் ரைம்ஸ் ஓட விட்டுட்டு அந்த பாட்டை ஏதாவது ஒன்றை போட்டு கொடுத்துட்டு அங்கே பாட்டுக்கு அவங்க இஷ்டம் போல சுற்றிட்டு இருப்பாங்க. அது பெற்றோரை பார்த்து வளராது, மொபைலை பார்த்து தான் வளரும். இன்னைக்கு முக்கால்வாசி குழந்தை மொபைலை பார்த்து தான் வளர்ந்துட்டு இருக்கு. மொபைல் கீழ்ப்படியாமையை சொல்லிக் கொடுக்காது, மொபைல் கீழ்ப்படியாமைக்கு என்ன வழியோ அதை தான் சொல்லிக் கொடுக்கும். உண்மையா பொய்யாங்கயா? போய் பாருங்க, போத்தீஸா என்னென்ன கடையெல்லாம் சொல்லி அந்த கடைக்கு போய் பாருங்க. எந்த கடைக்கு போனாலும் சரி அதுக்கு 2 டேபிள் வேற இப்போ போட்டான், பிள்ளைகளை வச்சுட்டு போறதுக்கு, பொம்மையை வச்சுட்டு போன மாதிரி. ஆனால் என் அன்பான தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் சொல்லி இருக்கிற வேத வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க என்ன செய்யணுமோ, எப்படி கீழ்ப்படியணுமோ அது கீழ்ப்படியணும். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகளுக்குரிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்வதற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு ரெண்டுமே இல்லை. சில பேர்லாம் பார்க்குறேன், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஆனால் ஆசீர்வாதமே இல்லை. காரணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறது இல்லை. மனைவிக்கு தெரியாம கணவன் ஒரு காரியத்தை செய்யறது, கணவனுக்கு தெரியாம மனைவி ஒரு காரியத்தை செய்யறது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு மனப்பாட்டே இல்லாம சபைக்கு போறது. இவங்க ஒரு சபைக்கு, அவங்க ஒரு சபைக்கு, அவங்க ஒரு காணிக்கை, இவங்க ஒரு காணிக்கை, எல்லாம் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு கொரிந்து நிருபத்தில், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஜெபத்துக்கும் தடை இல்லாதபடிக்கு இருக்கணும்னா உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே, கீழ்ப்படிதல் உள்ள நடக்கையினால், அதான் அர்த்தம். கற்புன்னொன்னே வேற கற்புக்கு போயிடக்கூடாது. உத்தமம் பரிசுத்தம் என்கிற கற்பு இருக்கணும், அந்த நெறிமுறைகளுக்குள்ள இருக்கணும். கீழ்ப்படிதல் கூட ஒரு விதத்துல கற்பு தான். ஏன்னா தீனால் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் கற்பை இழந்தா, அந்த கற்பு இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அநேக தடைகள்லாம் பெருசா சொல்றோம். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அதற்கு முதல் காரணம் கீழ்ப்படியாமை தான். நிறைய பிள்ளைகளை, நிறைய குடும்பங்களை நான் பேசும்போது ஈக்குவல் ரைட்ஸ் பார்க்குறாங்க. நானும் படிச்சிருக்கேன், அவரும் படிச்சிருக்காரு, நான் அவரை விட கூடுதல் சம்பளம் வாங்குறேன், நான் எப்படி அவருக்கு கீழ்ப்படியணும்? ஏதோ புருஷன் மரியாதை கொடுக்குறேன்னா ஏற்றுக்கோ, ஏதோ மனைவியின் மரியாதை கொடுக்குறேன்னா ஏற்றுக்கோ. ஹலோ, வாழ்க்கை எப்படி இல்லை. நீங்கள் பண்ணுகிற உடன்படிக்கை என்பது மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பண்ணுகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஃபுல் பீட்டுங்கிறது ஏதோ ஒரு மரப்பலகையும் ஏதோ ஒரு சிமெண்ட்ல போட்ட டைல்ஸ் போட்ட காங்கிரீட் கட்டடம் என்று நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அது தேவனிடத்தில் நாம் பண்ணக்கூடிய உடன்படிக்கை. அதில் நாம் மீறாம வாழும்போது தான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது கரெக்டான நேரத்தில் புத்திர பாக்கியம், கரெக்டான நேரத்தில் கவர்மெண்ட் போஸ்ட், கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் எல்லாம் கிடைக்கும். ஆபிரகாம் 99 வயசானாலும் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தான்
அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்துச்சு. வாலிப பிள்ளையா இருந்தாலும் கேட்கிறவர் யார் என்பதை அறிந்து கீழ்ப்படிந்ததுனால தான் அவருக்கு திரும்பவும் சொல்லப்பட்டது, நீ என் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஈசாக்கு எங்க போலாம், என்ன போலாம், ஏது பண்ணலான்னு தெரியாது. பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு அந்த நிலத்தை குறித்து தெரியுது, அந்த இடத்தை குறித்து தெரியுது. ஆனா சொல்றாரு, இங்கே இரு. அங்கே இருந்ததுனால தான் அதே தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களுடைய தேவனே. கடந்த வாரத்தில் கூட நம்ம பாடினோம், ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவன். அவங்கெல்லாம் செஞ்சாங்களே, நம்ம ஏன் செய்யல? செய்யணும்ல. செஞ்சிருந்தா அந்த ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்துச்சுங்க, ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்குக்கும் பஞ்சம் வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. யாக்கோபு காலத்துல கிட்டத்தட்ட 40வது அதிகாரம் 42வது அதிகாரத்திலிருந்து 46 வரைக்கும் பஞ்சம் தான். அப்பவும் வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். அதை கூட யாக்கோபு காரியத்தை கூட கொஞ்சம் பார்த்துருவோமே. ஏன்னா ஃபெமினியனாலே அந்த மூணையுமே பார்த்துட்டா தான் நல்லா இருக்கும். வானத்தையும் பூமியை படைத்திருக்கிற தேவனாக இருந்தாலும் நமக்கு முற்பிதாக்களில் இவர்கள் தான், அவங்க தான் நமக்கு வயாமீடியா. அவங்களுடைய சில காரியங்கள் தான் நமக்கு படிப்பினையை கொடுக்குறது. அதனால தான் திருப்பி திருப்பி ஆதியாகமத்தை எடுத்துட்டு வர்றது. வாசிங்க 46:2 வாசிங்க. ஆதியாகமங்களின் புத்தகம் 46வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்க ஈசா கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம். அங்க ஈசா கிட்ட என்ன சொன்னாரு? நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. ஆனா இப்ப சொல்றாரு இவன்ட்ட, நீ எகிப்துக்கு போறத பத்தி பயப்பட வேண்டாம். என்ன சொன்னாலும் சரி, ஒரே மாதிரியே பேச மாட்டார். சில நேரத்துல ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான நேரத்துல கரெக்டான முறையில் உணர்த்துவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தை எது, பிசாசு சத்தம் எது, முதல்ல அதை கவனிக்க தெரியணும். சரி போட்டோம், வாசிங்க. நீங்க எகிப்துக்கு போறதை குறித்து பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எவ்வளவு ஒரு கேரண்டி, ஷூரிட்டி கொடுக்கிறார் பாருங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டார், போனாரு. என்ன நடக்கு தெரியுமா? 49 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். கோசேம் நாட்டுல நல்ல செழிப்பான தேசத்துல உட்கார வைக்கணும்னு கேட்கிறாரு. கேட்டதை மறுக்காம அப்படியே கொடுக்குறான். இன்றைக்கும் இதை எத்தனையோ முறை கேட்டோம், எத்தனையோ முறை படிச்சுட்டோம், எத்தனையோ முறை சொல்றோம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, கீழ்படுகிறோமோ கீழ்படியிலையோ, ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றோமோ வரலையோ, கிறிஸ்துமஸுக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு, ஈஸ்டுக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அதுல 100 பேருக்கு சோறு ஓட்டா முடிஞ்சு போச்சு. நான் இதனாலதான் இந்த காணிக்கை விஷயத்துல எங்க சர்ச்சை பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்கிட்டையும் பொருளையோ ட்ரெஸ்ஸோ எல்லாம் வாங்க மாட்டேன். ஊழியத்தை நம்பி என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, ரிசிப்டை போட்டு கொடுத்துறேன். தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. எனக்கு கர்த்தர் என்ன கிஃப்ட் உணர்த்துறாரோ அதை தான் கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பல காரியங்கள் அதில் வந்துடும் பிரச்சனைகள். இந்த ஊழியம் அவ்வளோவுக்கு அழகாக நடக்கிறதுக்கு காரணம் ஒன்றுனா, மனுஷ சத்தத்துக்கெல்லாம் என்றைக்குமே செவி கொடுக்கறதில்ல. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். ஆனால் என் தேவன் என்ன செய்ய மாட்டார்? மாற மாட்டார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா ரொம்ப அழகாக நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கோசேம் நாட்டில் அவனுக்கு எவ்வளவு செழிப்புகள் வந்தது. அவருடைய சந்ததியில் ஒன்று கூட அழிஞ்சு போகலங்க. 49 அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வாசிச்சு பாருங்க. அவனுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு. காரணம் என்ன? கீழ்ப்படிஞ்சிட்டார். இல்லையே, என் பிள்ளைய வேற பிடிச்சி வச்சுக்கிட்டான், நான் போய் என்ன நடக்க போகுது, இந்த வயசான காலத்தில் என்ன நடக்க போகுது, எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது உட்காந்துருந்தாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன் யாக்கோபுன்னு ஒரு சந்ததியே இல்லாமல் போயிருக்கும் பஞ்சத்தில். அவ்வளோ கொடுமையான பஞ்சம். ஆனால் கீழ்ப்படிந்து போனான். எங்க யோசேப்பு சொன்னாரோ அந்த இடத்தையே பார்போன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக இடங்களிலே பார்க்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. என்ன காரணம்? கீழ்ப்படியல. என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் கீழ்ப்படிய மாட்டார் பிரதர். ஆண்களும் சொல்றாங்க, பெண்களும் சொல்றாங்க, மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை கூட சொல் புத்தியே இல்லை பிரதர். ஒரு வார்த்தை கூட சொன்னதை கேட்கவே மாட்டார். இன்னைக்கு படிப்பு வளர்ந்தது நன்மைதான், உள்ளதான், இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, நல்ல துறைகளில் வேலை கிடைக்கிறது உண்மைதான், நல்ல பணம் சம்பாதிக்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா, தேவன் கொடுத்த மனைவிக்கு, தேவன் கொடுத்த கணவனுக்கு, தேவன் கொடுத்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு.
ரொம்ப குறைஞ்சிருச்சு. வேலை பார்க்குற பசங்களே பாருங்களேன், வேலை பார்க்குறத விட சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் நிறையா இருக்கான். இதை செஞ்சுட்டு வாடா, இதை பண்ணிட்டு வாடா, இதை பண்ணுப்பா அப்படின்னம்னா அதுக்கு 2 டெபினேஷன் தான் கொடுப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான். சில நேரங்களில் என்னுடைய சர்ச்சிலெலாம் ரொம்ப மனவேதனைப்படுவேன். ஆனாலும் சில காரியங்களில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். இதை கேட்கிற, இதை பார்க்கிற சபையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, எல்லா பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. ஆனால் நமக்குள்ள கீழ்ப்படியாமை ஆவி எங்கெங்க இருக்குங்கிறத பார்க்கணும். சில பேர் நினைக்கிறோம் 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டோம், 20,000 காணிக்க கொடுத்துட்டோம். நான் சொன்னேன்ல, ஆனால் ஆண்டவருடைய வேதம் திட்டம் தெளிவுமா சொல்கிறது, பலிகளை பார்க்கிலும் என்னையா உத்தமம்? கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்க கொடுக்குற காணிக்க 10 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாரு. அந்த 10 லட்சத்தையும் சைபர் போட்டு உங்களுக்கு என்றதுக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு தேவன், அவர் 10,000 கோடியை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்தால் இருக்கிறதும் போயிடும். வேதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர், தேவ அழைப்பை பெற்ற ஒரு மனிதன், செய்யக்கூடாத காரியத்தை ஒன்று செஞ்சதுனால பேசக்கூடாத மிருகம் பேசிச்சு. நம்ம அதை கூட பார்த்துலாமே. என்னாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் நிறைய இருக்குது. அதில் 6லேருந்து இந்த சாப்டர் தொடங்குது. நேரம் அதிகமாயிரும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து கொள்ளுங்க. 8வது வசனத்தை வாசிங்க, நல்லாயிருக்கும். பீலையாமு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த பீலையாமுக்கு நடந்தது இன்றைக்கி நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. கீழ்ப்படியாமல் தான். பீலையாமையோட கழுத பேசிச்சு. இன்றைக்கி நிறைய பேசிகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேசினாலும் பிரயோஜனம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை. சரி, வாசித்துருங்க 8வது வசனத்தை. அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள். அதுக்கு முன்னாடி சம்பவம் உங்களுக்கு லேசாக சொல்லிடுறேன். ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கு, நீ ஆசீர்வதிக்க வரணும்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்குமே ஆசீர்வாதத்துக்கு சபிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. சபிக்கிறதுக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, ராத்திரிக்கு இங்கே உட்காருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பீலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற அந்த மனிதர் யார்? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம தப்பா மிஸ்யூஸ் பண்றோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்ல, ஒரு பயம் இல்ல. பணத்தை கொண்டு வந்திருக்கிறான், பெரிய ஆட்கள் வந்திருக்கிறான் உடனே உட்காருங்க பார்ப்போம். அது அவன் வாயிலிருந்து கேட்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, வந்திருக்கிறது யாரு? பீலேயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பினான். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றார். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவன் பீலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஐயா கர்த்தர் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரியா, நீங்க கிளம்புங்கய்யா பொட்டியை கட்டிட்டு அப்படின்ட்டாரு. 2வது தான் புத்தி கொஞ்சம் மட்டு போயிடுச்சு. மட்டுனா என்னது? குறவு. சில நேரங்கள் அப்படித்தான். ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் இருந்தேன், 2 தடவை 3 தடவை பேசினா, ஃபோன் போட்டா போயிட்டேன், 2 தடவை 3 தடவை கூப்பிட்டாரு போயிட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன் ஜனமே, ஒரே தரம் பிறப்பதும் கிறிஸ்துவுக்குள் ஒரே தரம் மரிப்பதும் தான் ஆசீர்வாதம். நீங்க பிறந்து சாக முடியாது, செத்து பொழைக்க முடியாது. சினிமாக்காரன் வேணா சொல்லிக்கலாம் செத்து பொழைச்ச வேண்டான்னு, அவரும் ஒரேதான் செத்து தான் போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தா ஒரே தடவை பிறப்பதும் ஒரே தடவை மரிக்கிறது. இவருக்கு தெரியல. வேணாம்ப்பா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அது நீங்க சவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அனுப்பி விட்டாரு. நல்ல மாதிரி தெரிஞ்சிச்சு. பின்னாடி வருது பாருங்க, 16வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் பீலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். பாத்தீங்களா, சொல்லியிருக்கணும், ஐயா நீ என்ன கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டாரு, போங்கய்யா அப்படின்னு இருந்தானா பொழைச்சிருப்பான். இவனுக்கு கொஞ்சம் மனசுல ஆசோலேஷன் வந்துருச்சு. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர் வார்த்தைகளை சில நேரங்களில் கர்த்தர் பேசிவிட்டார் என்றால், இல்லை வேத வசனம் உங்களுக்கு பேசிட்டாருன்னா, நீங்கள் திருப்பி அந்த காரியத்துக்கு போய் நிற்காதீங்க.
நிற்காதீங்க. ஒரு தடவை பேசிடுச்சுன்னா அந்த வார்த்தையை அப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வச்சு கேட்டு கர்த்தரை விசனப்படுத்தி. இங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் கொஞ்சம் வாசிங்க, இன்னும் 2 வசனத்தை வாசிருங்க. தொடர்ந்து வாசிங்க, 2 வசனம் 18 வரைக்கும் வாசிங்க. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரர் பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார். அந்த ஆயினும் அப்படிங்கிற வார்த்தை தான் சந்தேகத்தை கொண்டு வந்துருச்சு. யாக்கோபுக்கு சந்தேகம் அல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால தேசத்துல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். ஆபிரகாம் தன் மகனா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தவர் திரும்ப உண்டாக்க முடியும் தெரிஞ்சதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவர் ஆயினும், நம்மளும் சொல்றோம்ல, 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், இன்னொரு தடவை போயிட்டு வந்துருவான். 2 தடவை கேட்டேன், இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட. இந்த ஊழியக்காரர் சரியா சொல்ல மாட்டாரியா, அவர் கண்ணு வருது தெரியாதவர். அல்லேலூயா. அந்த ஊழியக்கார்ட்ட போயிட்டு வந்துருவான், பெரிய ஊழியக்கார்ட்ட. நான் சொல்லியிருக்கேங்க ஏற்கனவே, இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்தவர், உங்கள் தலைமயிர் என் தலைமயிரை எண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரை தவிர எந்த ஊழியக்காரரும் பெருசு கிடையாது. கர்த்தர் தான் பெரியவர். வெறும் மேல ஊழியங்கள் வேணா கொஞ்சம் பெருசா நடக்கலாம், அவங்கவுங்க எல்லைகளுக்கு தகுந்த மாதிரி, கர்த்தர் கொடுத்துருக்க தரிசனத்துக்கு தகுந்த மாதிரி, தப்பு இல்லை. ஸ்ட்ரென்த்தை பார்த்து பெருசுன்னு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட். சரி, போகட்டும், வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து இந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. நான் சொன்னேன் பாத்தீங்களா, திரும்ப திரும்ப கர்த்தரை போய் தொந்தரவு பண்ணீங்கன்னா இதான் நடக்கும். போ, ஆனாலும் நான் சொல்றத நீ என்ன செய்யணும் அப்படின்ட்டாரு. ஆனா இந்த பயலுக்கு பணம் கொடுத்துட்றாங்க, என்ன இருந்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா அது தூதனுக்கு தெரிஞ்சதுனால தான். 22 வசனத்தை வாசிங்க. நான் நிறைய படிச்சுட்டோம் இதெல்லாம், அதனால டக்கு டக்குன்னு போயிடுவோம். 22 வசனத்தை வாசிங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. என்னையா கோபம்? ஏன் கோபம் தெரியும்ல? ஏன் போகணும்? அவன் தான் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, அவர் தான் மாற்றவும் மாட்டார்ல, மறைக்கவும் மாட்டார்ல, கூட்டவும் மாட்டார்ல, குறைக்கவும் மாட்டார்ல. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அப்புறம் கோபம் வரும்ல? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். என்கிட்ட நிறைய பேர் நிறைய காரியத்தை கேட்பாங்க. நான் ஒரே தடவை சொல்லிட்டேன்னா, நீங்கள் எத்தனை தடவை திரும்பி திரும்பி ஜோம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிரதர், ஜோம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிரதர்னு சொன்னாலும் சரி, அதே பதில் தான் வரும். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், கூட்டியெல்லாம் சொல்ல மாட்டேன். காணிக்கை கொடுத்தாலும் சரி, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு சோறு போட்டாலும் சரி, அழியும்னா அழியும், நிற்கும்னா நிற்கும். உண்மையாகவே கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் சொல்லணும். அவர் தான் தீர்க்கதரிசி. சரி, போட்டோம். இவர் அப்படி இல்லை, கர்த்தர் என்ன சொல்றாரான்னு பார்ப்போம், இங்கே உட்காருங்க அப்படின்னாரு. கோபம் உண்டாகி அவர் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். ஆமென். பாத்தீங்களா தேவையா? அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். பேசாத மிருகம் பேசிச்சு. 29 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா. 29. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். இவன் கர்த்தரை பரியாசம் பண்ணிட்டான். இவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா கேட்கிறான், நீ ஏன் பரியாசம் பண்ண? என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தா இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான். கழுதை பீலாமை நோக்கி பாத்தீங்களா, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? உனக்கு எப்பயாவது நான் செஞ்சிருக்கனா உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். ஆமென். பாத்தீங்களா, இன்னைக்கு கழுதை பேசாது. நீங்க ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போனா செல்போன் மூலமா வேற ராங் நம்பர் பேசும், ராங் நண்பர்கள் பேசுவார்கள். கழுதைக்கு வாய் இருந்தது போல இன்னைக்கு செல்போன் மூலமா ஆண்டவர் வாயை கொடுத்துட்டாரு. தேவையில்லாத சத்தமெல்லாம் கேட்டுரும். கீழ்ப்படியாம போனீங்கன்னா விழக்கூடாத இடத்துல விழுந்துருவோம். எழுந்திருக்க முடியாத காரியங்கள் எழுந்து போவோம். சந்ததி தலைக்காது. சில பேர், எனக்கு ஒரு நண்பர் அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒரு சகோதரனுக்காக ஜோம் பண்ண சொன்னார். திருச்சி பக்கத்துல இருந்து. ஒரு பாவம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. 9 வருஷம் விழக்கூடாத பிரச்சனையில விழுந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைக்காக அழுகிறாரு. எப்படி கிடைக்கும்னு தெரியல எனக்கு. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பதிலோட முடிச்சிட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப ஞானமா அதை அனுபவிச்சிங்கன்னா, அவர் சொல்றதன்படி சில காரியங்களில் காலதாமதம் ஆனாலும்
உங்க சந்ததி நெளிக்கும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருந்தா கர்த்தருக்கு என்ன உண்டாயிரும்? கோபம் உண்டாயிரும். நம்முடைய கீழ்ப்படியாம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்பி நிற்போம். நல்ல வார்த்தை. ஆபிரகாமை பத்தி நிறைய தெரியும், ஈசாக்கை பத்தி நிறைய தெரியும், யாக்கோபை பத்தி நிறைய தெரியும். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உங்களை குறித்து கர்த்தர் விசனப்பட்டதுனால, வருத்தப்பட்டதுனால, என் ஜனங்கள் இன்னும் எனக்கு கீழ்ப்படியாம ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறாங்களேங்கிற ஏக்கத்தை என்ன போன்ற பலகீனமான பாண்டத்தை கொண்டு வைக்க சொன்னதுனால வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களை ஒப்பு கொடுக்க போறேன். யாரெல்லாம் கீழ்ப்படியாதனால எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமான எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு கீழ்ப்படிவேன், உலக பிரகாரமா எனக்கு நான் கற்றுக்கொள்வதற்கு, உலக பிரகாரமான காரியங்களை, நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கு கீழ்ப்படிவேன், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவேன். எல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கும் கூட பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையினால் வறுமை, கணவனின் கீழ்ப்படியாமையினால் ஆசீர்வாத குறைவு, மனைவி கீழ்ப்படியாமையினால் பல பிரிவினைகள். ஆண்டவரே, நீர் உணர்த்தினபடியினால் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க உங்க ஜாதிகளுக்குள்ள சிறந்து விளங்கணும்னா உனக்கு கட்டாயம் கீழ்ப்படிதல் தேவை என்று சொல்லி நீங்க சொல்ல சொன்னதை நான் சொல்லியிருக்கேன்ப்பா. ஆபிரகாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், உலக பிரகாரமான மனைவிக்கு கீழ்ப்படிந்தார். சாரால் சொன்ன வார்த்தையை கேட்டார். நீங்க பார்த்துருக்கீங்க, பைபிள்ல வாசிச்சிருப்பீங்க, தெரியும். 16 அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கூட யாரெல்லாம் நான் என்னுடைய கீழ்ப்படியாமையினால நான் ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லி தங்களுடைய குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வர்றாங்களோ எனக்கு தெரியலப்பா. ஆனால் இன்றைக்கும் நீர் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், சரிப்படுத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, எத்தனை காரியத்தை, எத்தனை சூழ்நிலைகளிலே தேவையில்லாத சத்தங்கள் நிமித்தமா தொலைச்சாங்களோ, கெடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க எந்த ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாய் கொடுத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துற ராஜா. இப்பொழுது உம்முடைய கிருபை நல்ல தீர்மானங்களோடு கீழ்ப்படியாமை காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறது என்பதை ஆண்டவரை நிதானித்து ஞானத்தோடு நடக்க தீர்மானிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் இல்லாத வாழ்க்கை, பிரிவினை இல்லாத வாழ்க்கை, சமாதானம் குறைவில்லாத வாழ்க்கையை தந்து நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய யாருடைய முகத்தையும் நிறத்தையும் பார்க்கல. நான் மனதார ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போறேன். நாங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போற பாத்திரம், நீங்களே ஆசீர்வதிக்கிற பாத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஜாதிகளுக்குள்ளே, சந்ததிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிற வார்த்தை எத்தனையோ முறை நாங்கள் படித்திருக்கிறோம். இன்றும் நீர் பேச வைத்தேன். இப்பொழுதும் என் சந்ததிக்காக பேசப்பட்டது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காய் பேசப்பட்டது என்று சொல்லி எத்தனை குடும்பம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவும் சபையிலும் நின்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தை நீங்க வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, அவங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருளை வெளிச்சமாக்கி, கோணலை சுவைப்படுத்தி, அறியாத வழிகளில் நடத்தி, சரிப்படுத்துகிறவர் என்கிறதன்படி சரிப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் சாட்சி சமாதானங்கள் எழும்ப நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஜனங்கள் மத்தியிலே நீர் கொண்டு சேர்க்கிறேன். சபையிலே ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து பேச வைக்கிறேன். இன்றும் கூட பேசி இருக்கிறோம். கர்த்தர் விளைய செய்யும். இம்மட்டும் நடத்தினீங்க. தொடர்ந்து உடைய நேச கிருபை, அன்பு, சமாதானம் அத்தனை குடும்பங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. Phone number 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.